வணக்கம். ஒடுக்கப்பட்ட பாமர மக்களின் உரிமை குரல் CG நியூஸ். வாசிப்பவர் ராஜீவ்காந்தி. திமுக அரசின் சாதனை விளக்க கூட்டம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் திமுக மேற்கு ஒன்றிய சார்பில் துறிஞ்சிப்பட்டி போக்குவரத்து பணிமனை அருகில் 11/5/2025 இன்று மாலை 6 மணி அளவில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை BS சரவணன் BA பாப்பிரெட்டிப்பட்டி திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தருமபுரி மாவட்ட செயலாளர் P பழனியப்பன், முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் பேசுகையில், பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றிய மேற்கு ஒன்றிய செயலாளர் BS சரவணன் அவர்கள் அரசிடம் இருந்து சில நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு வழங்கியுள்ளார் என்று பெருமிதமாக கூறினார். மேலும் போதக்காடு இருந்து ஏற்காடு ஒன்றியம் பெரிய ஏற்காடு வரை 3 கிலோமீட்டர் அளவிற்கு தார் சாலை அமைக்கப்பட உள்ளது. இதில் 3.6 லட்சம் கோடி மதிப்பில் நிகழ்வு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முடிவர உள்ளது. வேப்பாடி ஆற்றின் குறுக்கே பாலம் அமைத்து உபரி நீர் வழங்கப்படுகிறது. இந்த உபரி நீர் பயர்நத்தம், பள்ளிப்பட்டி, துறிஞ்சிப்பட்டி ஆகிய விவசாய ஏரிகளுக்கு நீர் நிரப்பப்பட உள்ளது. சுமார் 9.6 லட்சம் மதிப்பில் இந்நிகழ்வு தொடங்கப்பட உள்ளது. மேலும் போதக்காடில் இருந்து தருமபுரி செல்ல மலைவாழ் மக்கள் பேருந்து வசதி இல்லாமல் தவித்து வந்தனர். அவர்களுக்கு புதிய வலைத்தளத்துடன் பேருந்து வசதி அமைத்து தரப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிப்பட்டி கும்பாராலியில் இருந்து பாப்பிரெட்டிப்பட்டி அரசு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்ல மாணவர்களுக்கு பேருந்து வசதி இல்லாமல் இருந்தது. அந்த வழித்தடத்தில் 9C, 4 நம்பர், 10ஆம் நம்பர் ஆகிய பேருந்துகளை வழித்தடத்தில் புதிய வழித்தடத்தில் செல்ல அமைத்து தரப்பட்டுள்ளது. மேலும் பொம்புடி ஊராட்சி வெள்ளாளப்பட்டி கிராமம் 36 குடும்பத்திற்கு வீட்டு நில பட்டா வழங்கப்பட்டுள்ளது. தற்போது 10 நபர்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 5 லட்சம் மதிப்பில் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிப்பட்டி ஹெல்ப் சென்டர், துணை சுகாதார நிலையம், மெனசியில் சுகாதார நிலையம், பயர்நத்தம் புதிய நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. மெனசி புதிய நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. போதக்காடில் புதிய ஊராட்சி அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. புதிய நியாய விலைக்கடை அமைக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பொம்புடி ஊராட்சியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அங்கன்வாடி கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. மல்லாபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட துவக்கப்பள்ளியில் அங்கன்வாடி கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. சமையலறை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பொம்புடி ஊராட்சி கொட்டாயூர் உள்ள ஊராட்சி பள்ளியில் சமையற்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. சந்தையூர் உள்ள ஊராட்சி பள்ளியில் சமையற்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. நியாய விலைக்கடை அமைக்கப்பட்டுள்ளது. மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் அடிப்படையில் பொம்புடி ஊராட்சி உட்பட்ட பகுதிகளில் 72 வீடுகள் வழங்கப்பட்டுள்ளது. பயர்நத்தம் பகுதியில் 76 வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியத்தில் உட்பட்ட மேற்கு ஒன்றியத்தில் உட்பட்ட பகுதிகளில் 480 வீடுகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பயர்நத்தம் இருளல் மக்களுக்கு 49 வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பயர்நத்தம் இருள சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு மோலையானூர் ஊராட்சியில் வீட்டுமனை பட்டா 21 பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இனிவரும் காலங்களில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்ய தமிழ்நாடு அரசு, தளபதியாரின் அரசு மக்களுக்காக இருக்கிறது என்று தருமபுரி மாவட்ட செயலாளர் P பழனியப்பன் அவர்கள் பெருமிதம் பேசினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் BS சரவணன் அவர்கள் தலைமை ஏற்று நடத்தி வைத்தார். R ராமலிங்கம் கிளை செயலாளர் வரவேற்புரையாற்றினார். மேலும் கௌதமன், ஜகிதா ஷெரீப், பன்னீர்செல்வம், பாபு என்ற முருகன், P ராஜேந்திரன், V செல்வராஜ், ஆபீஸ் ராஜேஷ், ஷவ்னாஷ், ராமன், பாதல் பஷா, அக்பர், சேட்டு, மாதேஷ், கோகுல், பத்மநாதன், லோகநாதன், மயில்,
அழகேசன், முருகன், நியாமத், வி முருகன், செந்தில், சரண்யா, தாரணி, ராஜேஷ், ராதிகா, டி.எஸ். முருகன், கபிலன், என். பன்னீர்செல்வம், வி. கோவிந்தன், ரத்தினம், லியோத் அலி முன்னிலையில் பி. பழனியப்பன் மாவட்ட செயலாளர் தருமபுரி மேற்கு மற்றும் நிகழ்வில் கனல் ஆர். சுப்பிரமணி, தலைமை பேச்சாளர் கே. மனோகரன், எக்ஸ்.எம்.எல்.ஏ. அவைத்தலைவர் ஆ. சத்தியமூர்த்தி, மாநில வர்த்தகரணி துணைச் செயலாளர் ரமேஷ், மாநில துணைச் செயலாளர் சித்தார்த்தன், தலைமை செயற்குழு உறுப்பினர் முத்துக்குமார், பாப்பிரெட்டிப்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே.பி. சக்திவேல், தருமபுரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் என்.ஏ. மாது, தருமபுரி வடக்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் எம். பிரம்மு ராஜசேகர், தருமபுரி தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் சிவபிரகாசம், கடத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் டி. நெப்போலியன், கடத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இரா. குணசேகரன், மாநில பழங்குடியினர் நலவாரிய உறுப்பினர் பலர் கலந்து கொண்டு திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை குறித்து சிறப்புரையாற்றினார்கள். இதில் பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு இறுதியாக சி. சின்னப்பன், கிளை செயலாளர் நன்றியுரை ஆற்றினார். சிஜி நியூஸ் எடிட்டர், பப்ளிஷர், உரிமையாளர் ராஜீவ்காந்தி. வரலாறே கிடையாது. இப்படி பல திட்டங்கள் செய்திருக்கிறார். ஒகேனக்கலுக்கு பார்வையிட்டு இந்த கூட்டுக்குடி திட்டத்தை நம்முடைய 7500 கோடி ரூபாயை 2வது கட்டமாக கூட்டுக்குடி திட்டம் எல்லா இடங்களிலும் கிராமம் வளரணும் அப்படின்னு கலந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒன்றிய செயலாளர் சொல்லி முன்னாடியே நான் பேசினேன். அதனால இங்க வந்தக்கூடிய பேச்சாளர் பேசுவாங்க, இன்னும் சத்தியமூர்த்தி பேசக்கூடியலாம் இருக்கிறாங்க. ஆகவே அவருடைய பேச்சையெல்லாம் நீங்கள் கேட்டு இந்த கூட்டத்தை நல்ல முறையில் சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட வர்த்தகணி அமைப்பாளர் சகோதரர் தாமோதரன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். உன் வாழ்வு நைந்து போனால் நைந்து போகும் என் வாழ்வு என்ற கூட்டுக்கழக கண்ணை இமை காப்பது போல இந்த மாவட்ட கழகத்தை காத்து வரக்கூடிய பாரா மாவட்ட கழக செயலாளர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணார் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, கிளைக்கழக, ஒன்றிய கழக, மாவட்ட கழக, மாநில அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் நன்றி கடந்த வணக்கத்தை கொள்ளுகிறேன். நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு. சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, மகளிர் மேம்பாடு, விடுதிநிலை மக்களின் வாழ்வை மேம்பாடு ஆகியவற்றை அடித்தளமாக கொண்டு கல்வியும் மருத்துவமும் 2 கடந்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற முழக்கத்தோடு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக சிறப்பான திட்டங்களை கொடுத்து திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறார் நம் தலைவர் முதலமைச்சர். இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் என்று அனைத்து மத மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வரக்கூடிய பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றியம் குறிஞ்சிப்பட்டி பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் என்ற இது பல்லாண்டு என்ற முதலமைச்சர் தளபதியாருடைய ஆட்சியுடைய சாதனைகளை விளக்குகின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள நடைபெற்றுக் கொண்டிருந்த ஆட்சியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யாராவது ஒருவர் முதலமைச்சருடைய திட்டத்தில் பயனடைந்திருப்பார்கள்.
மகளிருக்கு வழங்குகின்ற கலைஞர் உரிமை தொகையாக இருக்கலாம் ஒரு பகுதியில். ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் இலங்கையின் மைந்தர் ஐயா எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவருடைய வழிகாட்டுதலோடு இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாப்பட்டி மேற்கொண்டிகளின் சார்பில் நடைபெறும் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற முழக்கத்தோடு கழக அரசின் சாதனைகளுக்கு பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்து உங்களிடையே உரையாற்ற சென்றிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் ஆற்றல் மிகு மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பி. பழனியப்பன் அவர்களே, இந்த சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள பக்கத்து மாவட்டமான கிருஷ்ணகிரியை சேர்ந்த கர்னல் ஆர். சுப்பிரமணி தலைமைகளை பேச்சாளர் அவர்களே, இக்கூட்டத்திற்கு வந்தவரையெல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற இளைஞரகத்தின் செயலாளர் ஆர். ராமலிங்கம் அவர்களே, முன்னிலையேற்று நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகள் ஒன்றிய கழகத்தின் துணை செயலாளர் ஜாகிராஜ் ஷெரீப் அவர்களே, மாவட்ட பிரதிநிதிகள் கா. பன்னீர்செல்வம், பூ. ராமன் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் பாபு என்கின்ற முருகன் அவர்களே, ஒன்றிய கழக துணை செயலாளர் பி. ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள் அண்ணன் வி. செல்வராஜ் அவர்களே, ஆபீஸ் பாய் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, ஒன்றிய கழகத்தின் இளைஞரணி செயலாளர் தம்பி சானவாஸ் அவர்களே, கிளைக்கழக செயலாளர்கள் பாதல் பாஸ் அவர்களே, அக்பர் அவர்களே, ஜிலானி அவர்களே, சேட் அவர்களே, மாதேஷ் அவர்களே, கோகுல் அவர்களே, லோகநாதன் அவர்களே, பத்மநாபன் அவர்களே, மயில் அவர்களே, அழகேசன் அவர்களே, முருகன், நியாமத் உள்ளிட்ட கழக மூத்த முன்னோடிகளே, கழக அணிகளின் நிர்வாகிகள், தொழிலாளரணி துணை அமைப்பாளர் சகோதரர் வி. முருகன், செந்தில், மகளிரணி சேர்ந்த சிறப்பாக செயலாற்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் சகோதரி தாரணி ராஜேஷ் அவர்களே, சரண்யா அவர்களே, ராதிகா அவர்களே, டி.எஸ். முருகன் அவர்களே, கபிலன் அவர்களே, என். பன்னீர்செல்வம் அவர்களே, கொட்டாயூர் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தன் அவர்களே, ரத்தனம் அவர்களே, லியாகத் கரிகாலன் அவர்களே, அஜித் மற்றும் விக்ரம் அவர்களே, வருகை புரிந்து சிறப்பு சேர்த்துகின்ற மாநில வர்த்தகனின் துணை செயலாளர் நண்பர் ஆ. சத்தியமூர்த்தி அவர்களே, வருகை புரிந்து சிறப்பு சேர்க்கின்ற பாப்பட்டி கிழக்கு ஒன்றியத்தின் செயலாளர் ஆற்றமிகு சி. முத்துக்குமார் அவர்களே, வருகை புரிந்து சிறப்பு செய்கின்ற ஒன்றிய கழக நிர்வாகிகள் வே. செல்வன் அவர்களே, இரா. ரவி அவர்களே, மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் வே. தாமோதரன், மா. சக்திவேல், ஜான் அக்பர், சி. சண்முகம், சதா சுஜித், சி. கண்ணன், கண்ணப்பன், வக்கீல் ரவீந்திரன் உள்ளிட்ட கழகத்தின் நிர்வாகிகள் அணிகளின் நிர்வாகிகளே, வருகை புரிந்து மெகசியை சேர்ந்த பி. பாவலன், ஜே. சேகர், சே. மாது, இந்த பகுதியைச் சேர்ந்த உள்ளிட்ட கழக முன்னோடிகளே, வருகை புரிந்து சிறப்பு செய்திருக்கின்ற மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் சகோதரர் பூபல தனேந்திரன் அவர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே, குறிஞ்சிப்பட்டி கிளைகளை சார்ந்த கிட்டத்தட்ட 150-200 பேர் இருக்குது. தயவு செய்து இந்த நோட்டீஸில் உள்ள பெயர்களை படித்ததாக கருதி மகளிரணியை சேர்ந்த தாய்மார்களே, வருகை புரிந்துள்ள ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகளே, அனைத்து தோழர்களே, கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, அனைவரையும் நான் சார்ந்த பாப்பட்டி மேற்கொண்டு சார்பாக மனமார்ந்த நன்றியோட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு,
கழக அரசின் சாதனை பட்டியலிட்டால் அது ஒரு நாள் போகாது. குறிப்பாக பெண்களுக்காக தலைவர் கலைஞர், முத்தமிழர் கலைஞர் 1989 பெண்கள் தனியாக தன் சுய காலில் நிற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு மகளிர் சுய உதவிக் குழுவை முதலில் நமது மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தில் தான் உருவாக்கினார். அதே அவர் பெற்ற பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மகத்தான மனிதர் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தை நமது தருமபுரி மாவட்டத்தில் மகளிருக்கு பதிவு செய்யும் நிகழ்ச்சியை நமது தருமபுரி மாவட்டத்தில் தான் உருவாக்கினார். ஏனென்றால் இந்த பெண்கள், நமது பெண்கள் முன்னேறினால்தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற என்ற நோக்கத்தோடு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வழியில் பெண்களின் முன்னேற்றத்துக்காக எண்ணற்ற திட்டங்கள் நமது தலைமைகள பேச்சாளர் இதை பற்றி விரிவாக கூறுவார். அது விடியல் பயணம் திட்டமானாலும் சரி, நான் முதல்வன் திட்டமானாலும் சரி, புதுமை திட்டமானாலும் சரி, பல்வேறு திட்டங்கள். மகளிருக்கு 1989 5000 ரூபாய், திருமணம் ஆனால் 8வது வரைக்கும் படித்தா 5000 ரூபாய் கொடுத்துனாங்க. அது நிறைய பேர் ஏதோ கவர்மெண்ட்ல சும்மா தராங்கன்னு நினைக்கிறாங்க. உண்மையாகவே அந்த 5000 ரூபாய் வாங்கறதுக்காகவே இந்த பிள்ளைங்க படிப்பாங்களா, இந்த பெண்கள் ஸ்கூல் போவாங்களா என்ற நோக்கம் தான். அது சமூக நீதி. சமூக நீதியை காப்பதில் ஒரே இயக்கம் திமுக தான். அதற்கு பிறகு இந்த தலைவர் மீண்டும் 10வது வரைக்கும் படிச்சா, பெண்கள் படிச்சா 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. மீண்டும் +2 வரைக்கும் படிச்சா 15,000 கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு? சமூக நீதி. இந்த பெண்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த பணத்தை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒழிய ஏதோ கவர்மெண்ட் சும்மா தான் தரல. இது முழுக்க பெண்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் ஒவ்வொரு எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கின்ற ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான ஆட்சி பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்காக கொடுத்துள்ளார். இந்த ஆட்சியை அகற்ற மத்தியில் ஆளுகின்ற பாசிச பிஜேபி அரசு, மோடி அரசு கங்கணம் கட்டிக்கொண்டு வருகின்றது. கொள்ளைப்பூர்வமாக இங்க இருக்கின்ற கையிலாகாத 10 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்து எந்த மக்களுக்கும் எந்த திட்டத்தையும் கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி வழியாக ஒரு கூட்டணி அமைத்து ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சியை பிடித்தலாம் என்ற கனவோடு இருக்கின்ற அந்த பிஜேபி பாசிச பாஜகவை கால் ஒன்றாமல் இருக்க நீங்கள் எல்லாம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். தளபதி யாரை வேட்பாளராக நியமிக்கிறாரோ ஜனநாயக நமது கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு பல்வேறு திட்டங்களை நமது ஒன்றியத்தில் மட்டும் அண்ணன் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் தெளிவாக எடுத்து கூறியுள்ளார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு என்கிற பாரதிதாசனுடைய வீரவசனத்தோடு, வீரத்தமிழ் பாட்டோடு என் தலைவர் கலைஞர் உழைத்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னுடைய 14 வயது முதலிலே 96 வயதிலே வரலே தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்தது மட்டுமல்ல, தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தன்னை அடக்க செய்வதற்காக போராடி வென்ற உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாவீரன் தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கின்ற திசை நோக்கி வணங்கி இந்த சிறப்புமிகு பார்த்தாரோ இந்த திட்டத்தை வச்சுதான் அங்க ஓட்டு வாங்கி ஜெயித்திருக்கிறாங்க. இங்க முடியாது என்று கட்டின அந்த குறிப்பாடு போட்டவர்களும் அங்க போய் இன்னைக்கு அந்த திட்டத்தை சொல்லி வெற்றி பெற்றிருக்கிறாங்களே. ஆக இந்த இந்தியாவுடைய சிறந்த முதலமைச்சர் யாரு? ஏன் தளபதியார் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்க என் தளபதியார் தான் இன்னைக்கு மிகப்பெரிய தலைவராக, மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, அது சொல்ல போனா இன்றைக்கு இந்த பேரூராட்சி ஊராட்சிலாம் இருக்குதா, 25 கவுன்சிலர்னா 13 கவுன்சிலர் மகளிர், 12 கவுன்சிலர் தான். அப்படி அங்கே எங்களுக்கு மரியாதை இல்லை. காரணம், பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சியில வழங்கியது
நம்முடைய தளபதியார் அவர்கள். அது மாத்திரமல்ல, வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு அரசு வேலையிலே 40% பெற்றுக் கொடுத்தது நம்முடைய தளபதியாருடைய ஆட்சி. இன்னும் சொல்ல போனாங்க, முக்கியமான விஷயம், நம்மலாம் கிராமப்புறத்துக்காரங்க, நம்ம பிள்ளைங்கள்லாம் படிச்சு எஜுகேட் போனா முடியாது. ஆனால் அதற்காகத்தான் கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு தனியா கொடுத்துட்டார் தளபதியார் அவர்கள். என்ன அந்த இடஒதுக்கீடு? 7.5% அந்த பிள்ளைங்க எங்க போனாலும் என்ன படிச்சாலும் ஒட்டுமொத்த செலவையும் அரசாங்கம் ஏத்துக்கும். தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 350 மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டுல இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க, பல் மருத்துவர் படிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு இந்தியாவில் வேற எங்கேயும் இடஒதுக்கீடு இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 3.5% இடஒதுக்கீடு முஸ்லிம் பிள்ளைகள் படிப்பது. உலமாக்களுக்கு ஓய்வூதியம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை வாரி வழங்கி இன்றைக்கு மக்களுடைய மனதில் நீங்க நான் கேட்கிறேன், நாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவன் சொல்றான் உங்களுக்கு கல்வி நிதி வழங்கணும்னா நான் என்ன சொல்றேனோ ஹிந்தி படின்னு சொன்னதான் நான் கல்வி நிதி கொடுப்பேன்னு சொல்லு மத்திய கல்வி அமைச்சர் சொல்ற பிரதான் அந்த சொல்றார். என்ன சொல்றாரு? 2100 கோடி ரூபாய் இந்திய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் உங்கள் அப்பா வீட்டு பணம் அல்ல. நிர்மலா சீதாராமன், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார், நான் ஏன் பணம் கொடுக்கணும்? மாமி மாமி இது உங்க அப்பா வீட்டு பணம் இல்ல, மாமி 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 இது உங்க அப்பா வீட்டு பணம் இல்ல, எங்க அப்பா வீட்டு பணம், என் தமிழ்நாட்டு பணம். என் தமிழ்நாட்டு பணத்தை நீ கொடுத்துதானே ஆகணும். நீங்க ஹோட்டல் போறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, டீ குடிக்கிறீங்க, எல்லாருக்கும் ஜிஎஸ்டி போடுறானா? நாம ஒரு ஜிஎஸ்டியை நம் மத்திய அரசாங்கத்திற்கு ₹1 நம்ம ஜிஎஸ்டி கொடுத்தா அவன் நமக்கு திருப்பி 75 பைசா நம்ம கொடுக்கணும். ஆனால் அவங்க கட்சி இங்க ஓட்டு போடலையா, அவங்க இங்க ஜெயிக்கலையா, அதனால அவன் நம்மளை வஞ்சிப்பானா. எதனால வஞ்சிப்பானா? நான் கேட்கிறேன், வெட்டங்காட்ட அதிமுகவே நான் கேட்கிறேன், இந்த நாடாளுமன்ற தொகுதியில 50,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல எங்க அண்ணன் மணி ஜெயிச்சாரு, மீதி ஓட்டு நீங்க வாங்கினீங்கல்ல. அப்ப நான் கேட்கிறேன், எங்களுக்காக போட வேணாம், எல்லாத்துக்கும் ஒரு பிறந்த மனசு வேணுங்க. என் தளபதி தான் சொன்னார், ஆட்சி கட்டில் அமரமொழி சொன்னார், நான் இந்த நாட்டிலே ஓட்டு போட்டவர்களுக்கு ஓட்டு போடாதவர்களுக்கு முதலமைச்சர், ஓட்டு போட்ட